விஜய் வந்து தொடர்ந்து வந்து குமரன் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ காவேரியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அதை கேட்டு வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, காவேரி கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் ஃபோன் பண்ணேன், இங்கே சிக்னலே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாரு. காவேரி இல்லாமல் என் வாழ்க்கை கிடையாது, காவேரி தான் எனக்கு எல்லாமே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி முதல்ல காவேரி நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே லவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு குமரன். அப்போ வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. காவேரி நான் வந்து முதல்ல எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கல, அதுக்கப்புறம் வந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காவேரி கூட ஒரு வாட்டி என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா. அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது, காவேரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அவள் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு தேடி போன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் 2 பேரும் சும்மா வந்தேன்னு சொன்னீங்களே கொடைக்கானலுக்கு. இல்லை, உண்மையிலேயே வந்து காவேரி தான் முதல்ல கோச்சிட்டு வந்தா, அதுக்கப்புறம் தான் அவள் சமாதானப்படுத்த நான் வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அன்னையிலேருந்து எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அவளை வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னா அது சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காவேரியை பற்றி அவ்வளோ அழகாக புகழ்ச்சியாக பேசிகிட்டே இருக்காரு. காவேரி இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இதெல்லாம் நிவின் கேட்டு செம்மையாக அப்செட் ஆகிறாரு. ஆனால் வந்து குமரன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ வந்து பாசம் வந்து காவேரி மேலே வச்சுருக்காரு. இவர் எப்படி வந்து காவேரி விட்டுட்டு போவார்? வெண்ணிலா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, விஜய் வந்து காவேரிக்கு மட்டும்தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவார். காவேரி தான் அவர் ஒய்ஃபாக நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறாரு. விஜய் சாரி விஜய், உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்றாரு. சொல்கிறீங்க, என்ன தப்பாக நினச்சிங்களா? ஆமாம் விஜய், என்னை மன்னிச்சிடுங்கன்னு குமரன் கேட்குறாரு. எதுக்காக அப்படின்னோடனே, இல்லை வெண்ணிலா வந்தோடனே நீங்கள் காவேரி கண்டுக்கலையா, அதனால் காவேரி மேலே உங்களுக்கு அன்பே இல்லை நாங்கள் நினச்சிட்டோம் எல்லாரும். இதுக்கப்புறம் காவேரி நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சோம். வீட்டில் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இதனால தான் இன்றைக்கி நைட்டு நீங்கள் வரலன்னு எல்லாருமே ரொம்ப பதறி போயிட்டாங்க. காவேரி அங்கே தொடர்ந்து வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கா. அதனால தான் காவேரி மனசு கஷ்டத்தோடு இருக்காளா? ஆமாம், அவள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் காவேரி கிட்ட எதுக்கும் பேசுங்க அப்படின்றாரு. இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுக்கலை. நீங்கள் காவேரி கிட்ட பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள், நான் காலையில் வந்துடுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சரிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து நிவின் வந்து யோசிக்கிறாரு. என்னடா நிவின் ரொம்ப அப்செட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை, இங்கே ஏன்னா என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் பண்ணுற, எனக்கு எவ்வளோ கஷ்டமாகுது எனக்கு புரியுதுடா. எனக்கு தனியாக வர்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான் உன்னை கூட்டின்னு வந்து தப்பாக நினச்சிக்காதடா அப்படின்னோடனே, சரிங்கண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிடணும் கங்கா கிட்ட. கங்கா சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரியை தூங்க வைக்கிறாங்க. காவேரி நல்லா தூங்கி எழுந்துட்டு காவேரி, அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு கிளம்புறாங்க. இன்னும் இவர் வந்தாருன்னு தெரியலையே, சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம், காவேரி தூங்கி தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வராங்க. கங்கா வந்தோடனே, என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னா, அங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து கங்கா கிட்ட சொல்கிறாரு. எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாச்சு, எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது தெரியுமா, காவேரி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இது எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்லணும். இப்போ காவேரி என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா, சரி காலையில் சொல்லாக்காங்க. சரிங்க, ஆமாம் இப்போ எழுப்ப வேணாம், காலையில் சொல்லிடலாம், அவள் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே வந்து விஜய் காலையில் வராரு. முதல்ல காவேரி கிட்ட போய் பார்க்கணும், காவேரியா அவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கான்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்து காவேரி எல்லா இடமும் தேடுறாரு. காவேரி காணோம். பார்த்தா காவேரி எழுதி வச்சு ஒரு லெட்டர் இருக்குது, அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அதில் காவேரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க நான் விரும்பலை, நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள், இவ்வளோ நாளும் வந்து நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நன்றி கடனாக வந்து நான் வீட்டை விட்டு போயிட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் நீங்களும் வந்து வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து விஜயால் தாங்கிக்க முடியல. ஏன் காவேரி இந்த முடிவுக்கு வந்த, எப்படி நீ என்னை பற்றி தப்பாக நினைக்கலாம், நான் போய் வெண்ணிலாவை ஏன் காவேரி இப்படிலாம் நினைக்கிற, நான் உன் புருஷன்டி, உன் புருஷன் எப்படி வேற ஒரு பொண்ணை உனக்கு யோசிக்க மாட்டியாடி, ஏன்டி இப்பெல்லாம் யோசிச்சே நீ, எதுக்காக இந்த மாதிரி யோசிச்ச, நான் தப்பு பண்ணிட்டேன், நேற்று நைட்டே நான் வந்திருக்கணும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் காவேரியை தனியாக விட்டுருக்கவே கூடாது, இப்போ அவள் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாரு விஜய். அவரால் தாங்கிக்க முடியல. தாத்தான்னு கூப்பிட்றாரு. தாத்தா வராரு. தாத்தாவை கட்டி பிடிச்சின்னு அழறாரு. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னோடனே அந்த லெட்டரை காட்டுறாரு. லெட்டரை பார்த்துட்டு, காவேரி எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தான்னு தெரியலையே தாத்தா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, காவேரிக்கு எதுவும் நடந்திருக்காதுல்ல, அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காதுடா, காவேரி நான் இந்த மாதிரி பொண்ணு இல்லைடா, அவ்வளோ வந்து போல்டான பொண்ணு, அவளை பற்றி உனக்கு தெரியும்ல, நீ வந்து கண்டிப்பாக தேடிப்போ, கண்டிப்பாக காவேரி கிடச்சிடுவா. தாத்தா ஏன் தாத்தா இப்படி காவேரி பண்ணா, அதான்ப்பா எனக்கும் தெரியல, நீ காவேரி கிட்ட பேசினியே இல்லையா, நான் அப்பவே சொன்னேன் வெண்ணிலாவை பற்றி அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வான்னு சொல்லிட்டு, அவள் ஒரு மாதிரி இருந்தாடா அப்படின்னோடனே ரொம்ப பதறி போகிறாரு விஜய். இதோட முடியுது.